Diwali Sweets ku October 15 to 19 DK Mahal la nadakra Kolathur Babu Catering oda Sweets and Savories Melawa visit பண்ணுங்க. Skyflex mattress dazzling Diwali offer. Buy one mattress and get two free. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. எஸ்ஐடி செஞ்ச வேலைகளை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாதுன்னு பேசுறாரு வில்சன். எஸ்ஐடி வேலையை தொடங்கலைங்கிறதா உண்மை, வெளிப்படையான உண்மை. அதனால வழக்கறிஞர் வில்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு திமுக காரராக இருந்து தங்கள் கட்சிக்காரர்களை காப்பாற்றுவதற்கு என்ன வழியோ அந்த வழியை யோசித்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் என்றுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப சிபிஐக்கு தரதும் ஓகே தான் அப்படின்ற விதத்துல தானே அவங்க சொல்றாங்க. எங்க கிட்ட எந்த பயம் இல்லைன்றது தானே அதுக்கான அறிகுறி. உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்படும் என்பதை உறுதியோடு நான் இங்கே சொல்லுகிறேன். திமுகவினுடைய ஆதரவு சக்திகள், கூட்டணி கட்சிகளை சேர்ந்த எல்லாரும் ஒரே குரலில் சிபிஐ இன்றைக்கு இந்த வழக்கை விசாரிப்பது என்பது விஜயை தப்பிக்க வைக்கிற வேலை என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார்? சிபிஐ விசாரிப்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்கிறார். எனவே இது ரொம்ப தெளிவா இவங்க ஒரு நாடகத்தை நடத்துகிறார். இருக்கிற அதிகாரிகள் தமிழ்நாடு கேடர்ஸா இருக்கக்கூடாது. தமிழ்நாடு போலீஸ் இன்றைக்கு விசாரிக்கப்பட வேண்டிய இடத்தில் இருக்கிறது. குற்றவாளி கூண்டிலே தமிழ்நாடு போலீஸ் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது தமிழ்நாடு போலீஸ்ல இருந்து தமிழ்நாட்டினுடைய கேடர்ஸ் இருக்கக்கூடாது, ஐபிஎஸ் கேடர்ஸ் சொல்றது என்ன பிழை இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. விஜய் அவர்கள் மீது யாரும் திட்டமிட்டு செருப்புகளை வீசவில்லை என்று சொல்லுகிறார். யாரும் திட்டமிட்டு செருப்புகளை வீசவில்லை என்கிற முடிவுக்கு இவர் எப்படி வந்தார் என்பது முதல்ல தெரியல, இன்னும் விசாரணை முடியல. ஆனா வீசவில்லைன்னு சொன்னவர் அடுத்த வரியிலேயே சொல்லுகிறார், தண்ணீர் கேட்டு அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒருவேளை வீசி இருக்கலாம் என்கிறார். இந்த வழக்கிலே காவல்துறை, உளவுத்துறை, அரசு எந்திரம் முழுமையாக தோற்று போனது மட்டுமல்லாமல் அந்த செருப்பு வீசியது அப்படிங்கிறது ஒரு கலவரத்தை தூண்டும் புள்ளியாக இருந்திருந்தால் அந்த புள்ளியிலே இது ஒரு கிரிமினல் வழக்காக மாறுகிறது. இதே ஒரு அதிமுக தொண்டர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டா கூட இவ்வளவு தூரம் நீங்க கொந்தளிப்பீங்களான்னு தெரியல அப்படின்ற விதத்துல அவங்க பேசுறாங்க இல்லையா? முதலமைச்சர் கூட்டணிக்கு வர்றதுக்காக பேசுறீங்களான்னு கேட்கிறாரு. இப்படி ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு பார்த்ததுன்னா 41 பிணங்கள் விழுந்து கிடக்கிறது. நாளைக்கு விஜய்க்கும் அதிமுக கூட்டணி வரலனா சட்டமன்றத்தில் நின்று முதலமைச்சர் மன்னிப்பு கேட்பாரா? இதை முதல்ல ஒரு முதலமைச்சர் பேசலாமா? கூட்டணி என்பது பேசுறதுக்கான இடம் சட்டமன்றமா? நீங்க அரசியல் கட்சி மேடை போட்டு பேசுங்க. அண்ணன் சீமான் அவர்களினுடைய கருத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் சொல்லுகிற போல தமிழ்நாட்டிற்கு அவமானம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த அவமானத்தை தேடி தந்திருப்பது ஸ்டாலின் தான். புரியுதுங்களா? சிபிஐ விசாரணை வருவதற்கு இன்றைக்கு இந்த சம்பவத்துக்கு காரணமானவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான். அவர் மேலதான் அவர் வருத்தப்படும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கோம். பேசுவோம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, இப்போ இந்த கரூர் பெருந்துயர் இதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். குறிப்பாக உச்சநீதிமன்றம் இது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம். இதில் திமுக தரப்பில் அவங்க சொல்லும்போது, குறிப்பாக வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் சொல்லும்போது இது இடைக்கால உத்தரவு தான், மீண்டும் இது விசாரிக்கப்படும், மீண்டும் இது அது திரும்ப பெறப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது. ஏன்னா இது யாருக்கு பாசிட்டிவாக இருக்குது, யாருக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுக்கள் இருக்குது. உங்களுடைய பார்வை முதல்ல எப்படி இருக்குன்னா? அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது அநேகமாக அனைத்து எதிர்கட்சிகளினுடைய கோரிக்கையாக இருந்ததுங்க. திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே, பெரும்பாலான கட்சிகள் பெரிய கட்சிகள் கேட்டாங்க, இந்த சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படிங்கறத கேட்டாங்க. உச்ச நீதிமன்றம் முதல் நாள் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் குறிப்பாக அந்த நடைமுறை, பின்பற்றப்பட்ட நடைமுறையிலே ஒரு அதிருப்தியை உச்ச நீதிமன்றம் வெளிப்படுத்திய போதே கட்டாயமாக இதிலே உச்ச நீதிமன்றம் ஒரு அந்த அரசு தரப்புக்கு ஒரு அழுத்தத்தை தான் இதுல இந்த தீர்ப்பு உருவாக்க போகிறது என்கிற அளவுக்கு தான் எங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஏன்னா அரசு தரப்பு தொடர்ச்சியாக இதிலே தவறு செய்திருந்தது. அப்ப நீதிமன்றம் சட்டமுறைகள் படி கேட்கிற கேள்விகளுக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியாத சூழல் முதல் நாளிலேயே இருந்துச்சு. அதன் பிறகு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதும் அதை நீதியரசர் அவர்கள் தலைமையில அதை கண்காணிக்க வேண்டும் என்கிற உத்தரவும் இந்த வழக்கினுடைய முக்கியத்துவத்தை, இந்த வழக்கு ஒரு 41 பேர் இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் நடைபெறாத அளவிற்கு ஒரு நெரிசல் ஏற்பட்டு அதிலே 41 உயிர்களை இழந்திருக்கிற நேரத்தில் அது ஒரு அரிதினும் அரிதான வழக்கு என்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இதை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு கிரிமினல் கேஸா இல்ல ஆக்சிடென்டா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தமிழ்நாடு அரசு கிரிமினல் கேஸ்னு பதிவு பண்ணிருக்கு. உச்ச நீதிமன்றம் அதையும் கேள்வி கேட்டுருந்துச்சு முதல் நாளே. எதற்காக கிரிமினல் கேஸ் பதிவு பண்ணிருக்கீங்க என்று கேட்டது. தமிழ்நாடு அரசின் சார்பாக வாதாடிய வழக்கறிஞர்
41 பேர் மறைந்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள், எனவே கிரிமினல் கேஸ் என்று சொன்னார். ஆனால் அது ஒரு தர்க்க ரீதியான பதில் அல்ல. சட்டம் படிக்காதவர்களுக்கு கூட இயல்பா புரியுற விஷயம் அது. கிரிமினல் கேஸ் என்பதை தமிழ்நாடு அரசு சொல்லுகிற போது அந்த கிரைமுக்கு காரணமானவர்கள் யார் என்கிற கேள்வி பிரதான கேள்வியாக மாறுகிறது. எனவே அது விசாரிக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசை நடத்துகிற ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக அதன் மீதும் குற்றச்சாட்டு வந்த பிறகு அரசின் மீதும் குற்றச்சாட்டு இருக்கிற போது அந்த வழக்கை அரசு தரப்பிலோ அல்லது இங்க இருக்கிற காவல்துறையோ இவர்களே விசாரித்தால் அதுல முழுமையான நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்காது என்பது சொல்லப்பட்ட பிறகுதான் நம்ம சிபிஐ விசாரணையை கேட்டோம். எனவே உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை கொடுத்திருப்பது அதை ஒரு நீதிபதி அவர்களினுடைய கண்காணிப்பில் இந்த விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொல்லி இருக்கிற அந்த தீர்ப்பை நாங்கள் முழுமனதோடு வரவேற்கிறோம். சரியான முறையிலே விசாரணை நடத்தப்பட வேண்டும். வில்சன் அவர்கள், வழக்கறிஞர் வில்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் உண்மையிலேயே அந்த வழக்கு முடிந்த பதட்டத்தில் தான் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்று கேட்டால் அந்த வழக்கு நடந்து முடிந்து அந்த சிபிஐ உத்தரவு என்று கொடுக்கப்பட்ட உடனேயே வழக்கினுடைய முழுமையான பகுதிகள் வெளியாகாத சூழலிலேயே செய்தியாளர்களை சந்திக்கிற அவர் சில தகவல்களை சொல்லுகிறார். அவர் சொன்ன தகவல்கள் தவறானவை என்பது அடுத்தடுத்த நாளிலேயே தெரிய வந்திருக்கிறது. அவர் இந்த ஒரு நபர் ஆணையம் தொடரும் என்று நீதியரசர் சொல்லி இருக்கிறார் என்றே சொல்லி பேசுகிறார். அப்படி நீதிபதி சொல்லிவிட்டார், அது எந்த தொந்தரவும் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் அது சஸ்பெண்ட் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி எஸ்ஐடியினுடைய நடைமுறைகள்ல எஸ்ஐடி இதுவரைக்கும் விசாரிச்சதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு நீதிபதி. எனவே எஸ்ஐடி செஞ்ச வேலைகளை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாதுன்னு பேசுறாரு வில்சன். எஸ்ஐடி வேலையை தொடங்கலைங்கிறதா உண்மை, வெளிப்படையான உண்மை. அதனால வழக்கறிஞர் வில்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு திமுக காரராக இருந்து தங்கள் கட்சிக்காரர்களை காப்பாற்றுவதற்கு என்ன வழியோ அந்த வழியை யோசித்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் என்றுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உத்தரவு. உண்மையிலேயே இது சிபிஐக்கு கொண்டு போகப்பட வேண்டும். உண்மையான குற்றவாளிகள், அது குற்றச்செயல் என்று நிரூபிக்கப்பட்டால் அதற்கு காரணமான குற்றவாளிகள் கட்டாயமாக கைது செய்யப்பட்டு மிகப்பெரிய அளவில் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற நம்முடைய கோரிக்கை, அந்த கோரிக்கைக்கு இன்றைக்கு உயிர் கிடைத்திருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். இப்போ தமிழக அரசு சொல்லும் போது இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை கொண்டு வரக்கு தான் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல் படி எஸ்ஐடி ஃபார்ம் செய்யப்பட்டது, அதுவே விசாரிக்கும். இப்போ சிபிஐக்கு தரதும் ஓகே தான் அப்படின்ற விதத்தில் தானே அவங்க சொல்கிறாங்க. சரி, அவங்க சொல்லிட்டாங்க சிபிஐக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தரோம், என்ன உண்மையோ வரட்டும், அதன்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லும்போது எங்ககிட்ட எந்த பயம் இல்லைன்றது தானே அதுக்கான அறிகுறி. அது நீங்க கவனிச்சீங்கன்னா திமுகவினுடைய இரட்டை வேடம் அதுல ரொம்ப அழகா வெளிப்படும், அவங்களுடைய பதட்டம் அதுல வெளிப்படும். என்ன அப்படின்னா, முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிற போது சிபிஐ விசாரணைக்கு போயிடுச்சு, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க சிபிஐக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு கூட சட்டமன்றத்திலே பேசி இருக்கிறார், சிபிஐ விசாரித்து உண்மைகள் வெளிவரும் என்று பேசுகிறார். ஆனால் முதலமைச்சர் தவிர்த்து அந்த கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது சிபிஐ விசாரணை, அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள், அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் சிபிஐ விசாரணைகளை உண்மை வெளிவரட்டும் என்று பேசி இருக்கிறார்களா? அத்தனை பேரும் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுக்கு உள்நோக்கம் கற்பித்துத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நீங்க மக்கள் மத்தியில ஊடகங்கள்ல பேசுகிற திமுகவின் செய்தி தொடர்பாளர்கள், திமுகவினுடைய ஆதரவு சக்திகள், கூட்டணி கட்சிகளை சேர்ந்த எல்லாரும் ஒரே குரலில் சிபிஐ இன்றைக்கு இந்த வழக்கை விசாரிப்பது என்பது விஜயை தப்பிக்க வைக்கிற வேலை என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார், சிபிஐ விசாரிப்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்கிறார். எனவே இது ரொம்ப தெளிவா இவங்க ஒரு நாடகத்தை நடத்துகிறார். முதலமைச்சர் சட்டத்திற்கு உட்பட்டு பேசுவதாகவும், முதலமைச்சர் தவிர்த்தவர்கள் சட்டவிரோதமாக கூட ஒரு செய்தியை சொல்லலாம் என்கிற அளவிலும் தான் இன்றைக்கு அவருடைய நிலைப்பாடு இருக்கிறது. இது ரொம்ப மோசமான நிலைப்பாடு என்று நான் பார்க்கிறேன். முதலமைச்சர் சொல்லுவதை அவர்கள் கட்சிக்காரர்களே கேட்கவில்லை, அவர்கள் செய்தி தொடர்பாளர்களே கேட்கவில்லை என்று சொன்னால் எந்த லட்சணத்தில் இவர்கள் அணுகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இவர்களுடைய வெளிப்படையான பதட்டம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டே இருக்குது அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசினபடி நீங்க சொன்ன மாதிரி இதுல நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுப்போம், சிபிஐ விசாரிக்கட்டும்னு சொல்றாங்க. ஆனா இது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இல்லைன்றது ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. இது குறித்து நாங்க உச்ச நீதிமன்றத்தை நாடுவோம்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க இல்லையா? அப்ப முழுமையா நாங்க ஏத்துக்கிட்டோம், அதுல இருக்கிற சின்ன விஷயத்த சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்ற ஒரு கிளைமுக்கு போறாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இதுல உடனே ஒரு மாநில உரிமை என்று சொல்லி திமுகவை இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய அளவிலே முட்டு கொடுத்து கொண்டிருக்கிற திராவிடர் கழகம் போன்ற அமைப்பு, அந்த அமைப்பை சார்ந்த பிரதிநிதிகளே இன்றைக்கு அமர்ந்து பேசுகிறார்கள் தொலைக்காட்சி விவாதங்கள்ல. அதாவது இப்ப எப்படி நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் இல்லாம போகலாம் அப்படின்னா, இடஒதுக்கீடு வழக்கை இனிமேல் உயர்ஜாதி பிரிவினரை சேர்ந்தவர்கள் விசாரிக்க கூடாதுன்னு நீங்க போடுவீங்களா சட்டம் என்றெல்லாம் பேச. ஆனால் இது நான் ஒரு செய்தியை சுட்டிக்காட்ட விரும்புறேன். இதுல
கடந்த ஆண்டு நம்முடைய சென்னை அண்ணா நகர் பகுதியில ஒரு 10 வயது குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட மிக பெரும் கொடூரம் ஒன்று அரங்கேறியது. இந்த கொடூரத்தை செய்தவன் யார்? இதை அவன் மேல புகார் கொடுக்கறதுக்கு அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் போன போது அந்த பெற்றோர்களை தமிழ்நாடு காவல்துறை தாக்கியது என்பதுதான் வழக்கு. இந்த வழக்கு வந்த பிறகு இந்த வழக்கை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் சிபிஐ வசம் கொடுத்து விட்டது. சிபிஐ விசாரித்தாதான் உண்மை வரும். ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் இவ்வளவு கேவலமா நடக்குது, குற்றவாளிக்கு ஆதரவாக இருக்கிறது என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சிபிஐ வழக்கை விசாரிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு போனது. இதே ஸ்டாலின் அரசு போனது. பாதிக்கப்பட்ட குழந்தைக்காக உச்சநீதிமன்றம் போகவில்லை. இந்த வழக்கு சிபிஐக்கு போய்விடக் கூடாது, நாங்களே விசாரிக்கிறோம் என்று போனார்கள். போன இடத்திலே அன்றைக்கு உச்சநீதிமன்ற உத்தரவு என்ன தெரியுமா? இவர்கள் அவ்வளவு வாதாடி ஒரு சிட்டிங்க்கு 50 லட்சம் ரூபாய் கட்டணம் வாங்குகிற வழக்கறிஞரை வச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் வாதாடுது. நீங்களும் நானும் கட்டின வரிப்பணம் வாதாடி உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரி, சிபிஐ விசாரிக்க வேண்டாம் என்றால் ஒரு எஸ்ஐடி அமைக்கிறோம், அந்த எஸ்ஐடி விசாரிக்கட்டும், அந்த எஸ்ஐடில தமிழ்நாடு கேடர்ஸ் இருக்கக்கூடாது, தமிழ்நாடு ஐபிஎஸ் கேடர்ஸ் இருக்கக்கூடாது என்று தெளிவான உத்தரவை உச்சநீதிமன்றம் கொடுத்தது. அன்றைக்கு அந்த உத்தரவை மகிழ்ந்து வாங்கி வந்தது இதே ஸ்டாலின் அரசாங்கம். அன்றைக்கேன் பேசவில்லை? அன்றைக்கேன் நீ உச்சநீதிமன்றத்தை பார்த்து அன்றைக்கு கேள்வி கேட்கல? நீங்க அன்னைக்கு மாநில உரிமை பாதிக்கப்படலையா? அன்னைக்கு சிபிஐ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எஸ்ஐடி அமைத்து அந்த எஸ்ஐடியில் தமிழ்நாடு கேடர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னங்காட்டி நீங்க மனமுபந்து வாங்கிட்டு வந்தீங்க. ஆனால் இன்றைக்கு சிபிஐ விசாரணை அந்த அமைப்புக்குள்ளாக இருக்கிற அதிகாரிகள் தமிழ்நாடு கேடர்ஸா இருக்கக்கூடாது. தமிழ்நாடு போலீஸ் இன்றைக்கு விசாரிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறது. குற்றவாளி கூண்டிலே தமிழ்நாடு போலீஸ் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது தமிழ்நாடு போலீஸ்ல இருந்து தமிழ்நாட்டினுடைய கேடர்ஸ் இருக்கக்கூடாது, ஐபிஎஸ் கேடர்ஸ் சொல்றதுல என்ன பிழை இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அப்ப முதல் முறை போன வருடம் இதே மாதிரி எஸ்ஐடி அமைச்ச போது அன்றைக்கு மாநில உரிமை பற்றி வாய் திறக்காத திமுக இன்றைக்கு சிக்கி கொண்ட பிறகு மாநில உரிமை என்று பேசுகிறது என்று சொன்னால் இதுவும் கபட நாடகம் என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்னைக்கு சட்டப்பேரவையில பேசும்போது என்ன நிறைய கேள்விகள் இருந்தது. இந்த கரூர் நிகழ்வு குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது அப்படின்ற விதத்துல இன்னைக்கு ஒரு தெளிவா முதலமைச்சர் சட்டப்பேரவையில பேசுறாரு. எத்தனை மணிக்கு விஜய் அவர்களுடைய அந்த புறப்பாடு இருந்தது, எத்தனை மணிக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றாரு, அதன் பிறகு கரூருக்கு எத்தனை மணிக்கு வந்தாரு, ஏற்கனவே சொன்ன நேரம் என்ன, அனுமதிக்கப்பட்ட நேரம் என்ன, அவர் சொல்லியிருந்த நேரம் என்ன அப்படின்றது விலாவரியா சொல்லி அரசு அதிகாரிகள் ஏன் செய்தியாளர்களை சந்திச்சாங்க, எத்தனை மருத்துவர்கள் வந்திருந்தாங்க, எத்தனை போலீஸ் அதிகாரிகள் இருந்தாங்க, எத்தனை போலீஸார் இருந்தாங்கன்னு இது கோர்வையா எல்லாத்தையுமே அவர் தெளிவுபடுத்துறாரு இல்லையா? ஆனா மீண்டும் திரும்ப திரும்ப இதை ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா கடத்தி கொண்டு போகணுன்றதுதான் அதிமுகவினுடைய நிலைப்பாடா இருக்கா? இல்ல, அவர் என்ன சொல்றாருங்க, அவர் சொல்லுவதிலே அது இன்னைக்கு முதலமைச்சர் பேசிய அந்த உரை எனக்கு தெரிஞ்சு சட்டமன்ற வரலாற்றுக்கு இது ஒரு கரும்புள்ளி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கிற போது அவர் பேசிய உரையிலே அவரே பல இடங்களில் மிகப்பெரிய தவறுகளை செய்திருக்கிறார். அதைத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுட்டிக்காட்ட விரும்பியது. அதைத்தான் எங்கள் பொதுச் செயலாளரும் எடுத்து சொன்னார். அதாவது விசாரணை இன்றைக்கு சிபிஐக்கு போய்விட்டது, சிபிஐக்கு ஒத்துழைப்போம் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இன்றைக்கு சட்டமன்றத்தில் சொல்லுகிறவர் அங்கே விஜய் அவர்கள் மீது யாரும் திட்டமிட்டு செருப்புகளை வீசவில்லை என்று சொல்லுகிறார். யாரும் திட்டமிட்டு செருப்புகளை வீசவில்லை என்கிற முடிவுக்கு இவர் எப்படி வந்தார் என்பது முதல்ல தெரியல, இன்னும் விசாரணை முடியல. ஆனா வீசவில்லைன்னு சொன்னவர் அடுத்த வரியிலேயே சொல்லுகிறார், தண்ணீர் கேட்டு அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒருவேளை வீசி இருக்கலாம் என்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? திட்டமிட்டு வீசவில்லை அப்படிங்கிறது உறுதியா தெரியுது இல்ல முதலமைச்சருக்கு. அப்ப தண்ணீர் கேட்டு இவர் தான் வீசினார் என்பது தெரியணும் இல்லையா? அதையல்லவா சொல்லணும். அது மட்டும் எப்படி சொல்றாரு, வீசி இருக்கலாம் என்கிறார் என்றால் ஒரு புள்ளியிலே இந்த முதலமைச்சரினுடைய உரை மையத்திலே நிற்பதாக நான் கருதுகிறேன். அது என்ன என்றால், இந்த வழக்கிலே காவல்துறை, உளவுத்துறை, அரசு எந்திரம் முழுமையாக தோற்று போனது மட்டுமல்லாமல் அந்த செருப்பு வீசியது அப்படிங்கிறது ஒரு கலவரத்தை தூண்டும் புள்ளியாக இருந்திருந்தால் அந்த புள்ளியிலே இது ஒரு கிரிமினல் வழக்காக மாறுகிறது. அந்த செருப்பு வீசின ஆட்கள் யார்? அவர்கள் ஏற்கனவே தயார் செய்து நிறுத்தப்பட்டிருந்தார்களா அல்லது எதேச்சியாக வேற எவனாவது வீசினானா என்கிற கேள்வி எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது இல்லையா? இந்த கேள்விக்கெல்லாம் சிபிஐயினுடைய விசாரணை பதில் சொல்லும். இப்ப இன்னைக்கு சட்டப்பேரவையில முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் வரிசைப்படுத்தி இது நடந்தது அப்படின்னு சொல்லும் போது எதுல எல்லாம் உங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஏன்னா ஒரு மாற்று கருத்து இருக்கு அப்படின்றது பாக்குறோம். எதுல எல்லாம் உடன்படல அப்படின்றீங்க? இல்ல, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எங்க பொதுச் செயலாளர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். முதல்ல நீங்க இடம் வழங்கினதுல இருந்து காவல்துறை, உளவுத்துறையினுடைய செயல்பாடு என்பது ரொம்ப மோசமா இருந்திருக்குது அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறார். வருகிற கூட்டத்தை கணிக்க தவறி இருக்கிறீர்கள் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார். உள்ளுக்குள்ள போதிய அளவிலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து தரப்படவில்லை என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
உளவுத்துறையினுடைய தோல்வியையும் காவல்துறையினுடைய தோல்வியையும் அரசு நிர்வாகத்தினுடைய தோல்வியையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அது முதலமைச்சர் சொல்லுகிற செய்திகள் சாதாரண தனி மனிதன் கூட ஒரு சாதாரண குடிமகன் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியாகத்தான் அவர் இன்றைக்கு முதலமைச்சர் சொல்லுகிறார். எனவே நாங்கள் அதில் முழுமையாக மாறுபடுகிறோம். அரசு இயந்திரம் தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்கு ஏதேதோ செய்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் பேசியதை விட ஒரு 41 உயிர்களை தமிழ்நாடு இழந்திருக்கிறது என்கிற போது இந்த நாட்டினுடைய மேன்மைக்குரிய சட்டமன்றத்தை நடத்துகிற சபாநாயகர், ஒரு அவை தலைவர் எவ்வளவு மகிழ்ச்சியோடு எவ்வளவு துள்ளலோடு அவருடைய பேச்சு இருக்கிறது என்பதை பார்க்கிற போது அருவருக்கத்தக்க வகையிலே இருக்கிறது. சட்டமன்றம் இப்படி ஒரு அவைத்தலைவரை இதுவரைக்கும் வரலாற்றில் பார்த்ததில்லை என்கிற அளவிற்கு ஒரு அருவருக்கத்தக்க வகையில அவருடைய நடவடிக்கை இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் பிபியான்னு கேட்கிறாரு, உங்களுக்கு எல்லாம் ரத்த அழுத்தமான்னு கேட்கிறாரு. இது செத்த துக்கம் என்பது கூட அவருக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், அவர் எல்லாம் அரசியல் செய்வதற்கே தகுதியற்ற நபராக இருக்கிறவர், தகுதி இல்லாதவர்கள் தகுதியற்ற இடத்திலே போய் அமர்ந்து விடுகிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு அப்பாவும் மாறி இருக்கிறார். அதே போல அமைச்சர் ரகுபதி பேசுகிற போது அந்த நக்கலும் அந்த கிண்டலும் அதெல்லாம் என்னன்னு பாருங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாரு, இந்த அமைச்சர்கள் இந்த சபாநாயகரே இவங்க எல்லாம் இந்த 41 உயிர்கள் பலியானதை கேலி பொருளாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதே எதிர்கட்சிகள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அருவருக்கத்தக்க செயல் என்பதுதான். அதைத்தான் எங்களுடைய பொதுச்செயலாளர் அதை சுட்டிக்காட்டி இருக்கிறார். இதே ஒரு அதிமுக தொண்டர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டா கூட இவ்வளவு தூரம் நீங்க கொந்தளிப்பீங்களான்னு தெரியல அப்படின்ற விதத்துல அவங்க பேசுறாங்க இல்லையா? அதான் இது ஒரு அருவருக்கத்தக்க வாதம் நான் சொல்றேன் அவங்க இன்னைக்கு வச்சிருக்கிறதே. அதாவது ஒரு கட்சியோ ஒரு தனிநபரோ ஒரு வேற அமைப்போ பிழை செய்து விட்டால் அவர்களை கேள்வி கேட்பதற்கு தான் அரசாங்கம் இருக்கிறது. அவர்களை குற்றவாளி கூண்டில நிறுத்துவதற்கு, அவர்களை தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் இருக்கிறது. எதிர்கட்சி எதற்கு இருக்கிறது? எதிர்கட்சி அரசாங்கம் செய்கிற தவறை சுட்டிக்காட்டுவதற்கு தான் எதிர்கட்சி இருக்கிறது இல்லீங்களா? அப்ப நாங்க விஜயனுடைய நிர்வாகிகளை பற்றி நீங்கள் பேச வேண்டும், அதைத்தான் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களே. முழுக்க சேட்டலைட் மீடியா முழுக்க கைப்பற்றி வச்சுட்டு, பிரிண்ட் பிரஸ் முழுக்க கைப்பற்றி வச்சுட்டு, சோகால்டு நடுநிலையாளர்கள், சோகால்டு பத்திரிகையாளர்கள், சோகால்டு அரசியல் விமர்சகர்கள் அத்தனை பேரையும் வச்சுட்டு நீங்க தான் 15 நாளா நெரேட்டிவ் செட் பண்ணி விஜய் திட்டிட்டு இருக்கிறீங்களே. ஒரு எதிர்கட்சியின் வேலை அதுவல்ல. கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நின்னுட்டு அரசாங்கம் நம்மை ஆதரிச்சிடும், அரசாங்கத்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நின்னுட்டு விஜயவோ அந்த கட்சியவோ திட்டுவது எங்களுடைய வேலை அல்ல. ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக அரசாங்கம் செய்ய தவறியவற்றை சுட்டிக்காட்டி அரசாங்கத்துடைய தவறை நாங்கள் மையப்படுத்தி குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம். இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டு அதுல நாங்கள் இந்த இடத்துல பிழை செய்து விட்டோம், இனி இது நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் கூட அதிலே ஒரு நேர்மை இருக்கிறது. ஆனால் நாங்கள் எங்களை குற்றச்சாட்டுறீங்க, ஏன் விஜய் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பதெல்லாம் என்ன அருவருக்கத்தக்க கேள்வி. நீங்க முதலமைச்சர் கூட்டணிக்கு வர்றதுக்காக பேசுறீங்களான்னு கேட்கிறாரு. இப்படி ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு பார்த்தது உண்டா? 41 பிணங்கள் விழுந்து கிடக்கிறது. நாளைக்கு விஜய்க்கும் அதிமுகவுக்கு கூட்டணி வரலைன்னா சட்டமன்றத்தில் நின்று முதலமைச்சர் மன்னிப்பு கேட்பாரா? இதை ஒரு முதலமைச்சர் பேசலாமா? கூட்டணி என்பது பேசுறதுக்கான இடம் சட்டமன்றமா? நீங்க அரசியல் கட்சி மேடை ஓட்டு பேசுங்க, உங்க மேடையில போய் ஏறி நின்று பேசுங்க, கூட்டணிக்காக பண்றாங்கன்னு. அதைத்தானே அப்படி ஒரு நெரேட்டிவ் தானே செட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உட்கார்ந்துட்டு. இப்ப வெளியே மேடை போட்டு பேசுங்க. சட்டமன்றத்திலே ஒரு முதலமைச்சர் பொறுப்போடு பதில் சொல்ல வேண்டியவர் கூட்டணிக்காக செய்கிறார் என்று கேட்கிறார் என்று சொன்னால் நீதிபதி எதுக்காக சிபிஐ உத்தரவு கொடுத்தாரு? அவரும் கூட்டணிக்காக உதவி செய்கிறாரா? அப்ப அப்படிதான் முதலமைச்சர் நினைக்கிறாரா? ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சா முதல்ல இந்த பேச்சு? இது தப்பான விஷயம். அப்ப நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் விஜயா அரசாங்கமா திமுகவா என்பதெல்லாம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக அரசாங்கத்தின் மீது இருக்கிற மிகப்பெரிய தவறு பிழை மறைக்கப்படுவதற்கு நாங்கள் எதிராக வேலை செய்வோம். உண்மைகளை மக்கள் மத்தியிலே கொண்டு போவதற்கு, அரசாங்கம் செய்திருக்கிற தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் வேலை செய்கிறோம். இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால் அரசியல் தெரியாது என்று சொல்லி அவர்கள் ஓடி போக வேண்டுமே ஒழிய இப்படி கேவலமாக பேசிக் கொண்டிருப்பது ஏற்புடையதாக இல்லை. இல்லைண்ணா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவங்க இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னாலும் கூட கூட்டணி குறித்து அந்த சட்டமன்றத்துல பேசணுமான்ற கேள்விகள் எல்லாம் நீங்க முன்வைக்கலாம். ஆனா அதெல்லாம் கடந்தும் கூட நீங்க ஒரு எதிர்கட்சியாக செயல்படும் போது அரசின் தவறுகளை சுட்டி காட்டுறது முக்கியமான பணியா இருந்தாலும் ஒரு நடுநிலையா இருந்து விஜய் அவர்களுக்கும் இதுல பொறுப்பு இருக்கு அப்படின்றத சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கு இல்லையா? எதிர்கட்சியா அவங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ பரப்புரையில எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்றாரு, கொடியெல்லாம் பறக்குது இல்ல, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்றாரு இல்லையா? அப்ப இதெல்லாம் நீங்களே ஒரு பரப்புறீங்களா? தாவேக்காவுக்கும் எங்களுக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது தானே சொல்ல வரீங்க? நாங்க அதைத்தான் கேட்கிறோம். நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய அரசியல் மேடையில் ஏறி பேசுங்க. சட்டமன்றத்துல போய் சொன்னாரா எங்க பொதுச் செயலாளர்?
சட்டமன்றத்திலே பேசப்படுவது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையா? முதல்ல அதை ஒரு அங்க நடத்துகிறது, அங்க இருக்கிறவர் திமுக தலைவர் அல்ல, அங்க இருக்கிறவர் முதலமைச்சர். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கும் சேர்த்து அவர்தான் முதலமைச்சர். 41 பேர் மரணித்தவனுக்கு சேர்த்து அவர்தான் முதலமைச்சர். அவர் போய் இப்போ அவருடைய அரசியல் பொதுக்கூட்ட மேடையில கூட்டணி என்று பேசியிருந்தார் என்றால் நாங்கள் யாரும் கேள்வி கேட்க போவதில்லை. அது அவர்களுடைய பண்பாடு, அவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் என்று சொல்லி நாங்கள் கடந்து போவோம். சட்டத்திற்குள்ளே இப்படி பேசுகிறார் என்பதுதான் நாங்கள் பிழை என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். அது சட்டமன்றத்திற்குள் பேச தகுந்த பேச்சு அல்ல. இன்னொன்னு, விஜய் நீங்கள் குற்றஞ்சாட்ட வேண்டாமா? விஜய்க்கும் பொறுப்பு. இப்ப எங்க சேர்ந்திருக்கிறாங்கன்னா, முதல்ல முழுமையான பொறுப்பு அந்த தாவேகா கட்சிக்கும் விஜய்க்கும் தான் என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது விஜய்க்கும் தானுங்க பொறுப்பு இருக்கு என்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இந்த நிலைக்கு இவர்கள் சேர்ந்ததுக்கு காரணம் எதிர்க்கட்சியினுடைய ஆக்கப்பூர்வமான விமர்சனம். நாங்க இதை எடுத்து சொல்லலைன்னா இவங்க அரசாங்கத்தின் மீது எந்த பிழையும் இல்லை, அது இன்னைக்கும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அரசாங்கத்தின் மீது எந்த பிழையும் இல்லை, ஒண்ணு வேண்டாங்க. இதுவரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்து அந்த பகுதியில் இருக்கிற எஸ்பிஏ, அந்த பகுதியில் இருக்கிற கலெக்டரை அவங்க மேல நடவடிக்கை எடுக்காமல் விட்ட ஒரு அரசாங்கத்தை இந்தியா முழுவதும் எங்காவது ஒரு காட்டுன்னு பார்க்கலாம். இந்த அரசாங்கத்தை தவிர, ஸ்டாலின் அரசாங்கத்தை தவிர இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா முதலில் அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி, உயர் அதிகாரியும் அங்க இருக்கிற கலெக்டரும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது எல்லா இடத்திலும் இருக்கிற மரபு, இது சட்டப்படியாக இதை செய்ய வேண்டும். அதை கூட இவர்கள் செய்யவில்லை. புரியுதுங்களா? அப்ப இவங்க இப்போதைக்கு என்ன சொல்றாங்க? எங்கள் மீது துளி கூட பிழை இல்லை, நாங்க அரசாங்கம் பயங்கர தெளிவா நாங்க சரியாத்தான் நடந்தோம், விஜய் தான் தப்பு பண்ணிட்டாருங்கிறாங்க. இதை ஏத்துட்டு நாங்க போய் விஜய் திட்டு சொல்றீங்களா? இல்ல, ஒப்பீட்டுக்காக இல்ல. ஆனா நீங்க அவங்க இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பத்தி பேசுறாங்க, நீங்க எல்லாம் வெளிநடப்பு செஞ்சறீங்க அப்படின்னா அப்ப யார் தான் இங்க சரி அப்படின்ற கேள்வி பொது வெளியில வந்துருது இல்லையா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு குறித்து மறுபடியும் நாங்கள் விளக்க முடியாது. இதே துப்பாக்கி சூடு நடந்த அடுத்த நாள் அங்கே இருந்த போலீஸ் உயர் அதிகாரியும் கலெக்டரும் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து எடுத்து பாருங்க, ஸ்டாலினை பார்க்க சொல்லுங்க. ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலை என்னங்கிறது அடுத்த நாள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த விசாரணை கமிஷன் போடப்பட்டது. விசாரணை கமிஷன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அன்றைக்கு பேசியவர் இதே ஸ்டாலின். அப்ப நாங்க அந்த விசாரணை கமிஷன் அறிக்கை கொடுத்த போது முதலமைச்சராக இருக்கிறவர் ஸ்டாலின். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிலே முதலமைச்சர் மீதோ ஆளுங்கட்சியின் மீதோ எந்த விதமான பிழையும் இல்லை என்பதைத்தான் அருணா ஜெகதீசன் அவர்களினுடைய அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. ஒருவேளை ஸ்டாலின் அந்த விசாரணை தவறாக நடந்தது, அந்த ஆணையம் தவறானது என்று கருதி இருந்தால் அந்த ஆணையம் அறிக்கை கொடுத்து 3 வருடங்கள் ஆகிவிட்டது. இவர் புதிய ஆணையம் ஒன்றை போட்டு விசாரித்திருக்கலாம், இல்லை என்றால் சிபிஐக்கான வழக்கை இவரே மாற்றி இருக்கலாம், எது வேணா இவர் செஞ்சிருக்கலாம். அப்ப ஆளுகிற அரசாங்கத்தின் மீது பிழை இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டு விட்ட ஸ்டாலின் இனி ஒரு புதிய வழக்கிலே தன்னுக்கு பிரச்சனை வருகிறது என்கிற போது மீண்டும் அதை எடுத்துக்கொண்டு தூத்துக்குடி என்று பேசுவது. தூத்துக்குடியிலே உனக்கு இன்னும் பிரச்சனை இருக்கிறது என்றால் நீங்கள் ஏன் விசாரிக்கவில்லை? விசாரணை ஆணையம் கொடுத்த அறிக்கையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன அதிகாரிக்கு எந்த அதிகாரியை பார்த்து இவர்தான் சுடுவதற்கு உத்தரவு கொடுத்தார், தவறான முடிவை எடுத்தவர் இவர்தான் என்று எந்த அதிகாரி சொன்னாரோ அந்த அதிகாரிக்கு பதவி உயர்வு வழங்கியது இதே ஸ்டாலின் அரசாங்கம். அப்ப எந்த நடவடிக்கை அதில் இல்லை. இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன், இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிலே அருணா ஜெகதீசன் அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கையை தயவு கூர்ந்து ஸ்டாலின் ஒரு முறையாவது படியுங்கள், இல்லை என்றால் யாராவது படித்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் முதலமைச்சர். அவருக்கு அதில் என்ன இருக்கிறது என்பது தெரியவில்லை. அதிலே உளவுத்துறை எப்படி செயல்பட்டிருக்க வேண்டும், காவல்துறை எப்படி செயல்பட்டிருக்க வேண்டும் என்பது குறித்தும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்க காவல்துறையிடமோ உளவுத்துறை அதாவது அரசாங்கத்திடமோ எந்த அனுமதியும் வாங்காமல் மக்கள் தன்னெழுச்சியாக கலெக்டர் அலுவலகத்தை நோக்கி வருகிறார்கள் இல்லைங்களா? அந்த சம்பவத்துல கூட எத்தனை பேர் வருவார்கள் என்பதை கணித்து அதற்கான பாதுகாப்பு ஏற்பாட்டை அவர்கள் பண்ணியிருக்க வேண்டும் என்பதுதான் அருணா ஜெகதீசன் அறிக்கையில் இருக்கு. அனுமதியே வாங்காத இடத்திலேயே உளவுத்துறை தவறு செய்ததாகத்தான் அருணா ஜெகதீசன் அறிக்கை சொல்லுது. அனுமதி வாங்கி வந்திருக்கிற இடத்துல உளவுத்துறை எப்படி இருந்திருக்கணும்? ஒரு பொதுக்கூட்டம், ஒரு ரோட் ஷோ நடக்கிற போது இதே காவல்துறை இவங்கதான் அனுமதி கொடுத்தது. அப்ப இவ்வளவு குறைகளை வைத்துக் கொண்டு தூத்துக்குடி என்று பேசினால் நான் ஸ்டாலினிடம் கேட்பது, தூத்துக்குடி சம்பவம் குறித்தோ அல்லது வேறு எந்த வழக்கு குறித்தோ இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஏன் விசாரிக்கவில்லை? உங்கள் ஆட்சி 4.5 வருஷம் ஆச்சே, நீங்க ஒரு விசாரணை ஆணையத்தை போட்டிருக்கலாம், நீங்களே சிபிஐக்கு கொடுத்திருக்கலாம். அப்படின்னா அந்த வழக்குகளில் அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கையை முழுமையாக ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த வழக்கை அவர் அரசியலுக்காக தான் தப்பிக்கிறவர்க்காக ஏதாச்சும் பிரச்சனை வருகிற போது எதிர்கட்சிகளுக்கு எதிராக அந்த வழக்கை பயன்படுத்துகிறார். இது ஒரு
ரொம்ப 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 தரம் தாழ்ந்த அரசியல். இந்த அரசியலை முதலமைச்சரே செய்வது என்பது தமிழ்நாட்டிற்கே வெட்கம். இப்போ இந்த சட்டப்பேரவை நிகழ்வு இதெல்லாம் கடந்து கூட பொதுவெளியில இருந்து ஒரு தொண்டர்கள் மனநிலையிலிருந்து நம்ம பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னுடைய பரப்புரையில சுட்டிக்காட்டுறார் கரூர் சம்பவத்தை. அப்போ வந்து உண்மையிலேயே வந்து இது காவல்துறை வந்து சரியா நடவடிக்கை எடுக்கல, அதனால இப்படியான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அவங்க ஒரு பாதுகாப்பு கொடுக்கலன்னு பேசினதுல இருந்து இது இந்த இந்த பிக்சர் மாறுது அப்படின்றதெல்லாம் பேசப்படுது. அப்படி இருக்கும்போது இவர் எல்லாரையுமே விமர்சனம் பண்ணியிருக்கார் விஜய் அவர்கள். இந்த கரூருக்கு முன்னாடி நாமக்கல்ல அதிமுகவை பத்தி பேசுறாரு, பாஜக பத்தி பேசுறாரு, டே 1ல இருந்து திமுக பத்தி பேசிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் எதிரான ஒரு நிலைப்பாட்டை வச்சு பேசிட்டு இருக்கும்போது கூட இந்த பிரச்சனைக்கு கூட நிக்கணும்ன்ற இந்த பொருளையும் தாண்டி அதிமுக பாஜகவுக்கு விஜய் அவர்கள் மேல ஏதாவது ஒரு கரிசனம் அப்படின்றது இருக்கா, கூட்டணி கணக்கு அப்படின்ற விதத்துல? இதுதாங்க கொச்சையான பார்வையாக ஆளுங்கட்சி தொடர்ச்சியா வைக்குதுங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. அதாவது என்னன்னாங்க, விஜய் அவர்கள் எங்களை எதிர்த்தார் என்று அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். ஆமாம், அவர் கடைசியா நடந்த கூட்டங்களிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசினார். அன்றைக்கு நாங்கள் பதில் கொடுத்திருக்கிறோம். நானே கொடுத்திருக்கிறேன். நான் ஒரு செய்தி தொடர்பாளராக நானே அதற்கு பதில் கொடுத்திருக்கிறேன். நாளை விஜய் வந்து ஒரு அரசியல் களத்திலே நிற்கிற போதும் நேருக்கு நேராக விஜயோடு மோது அரசியல் ரீதியாக அவரை வீழ்த்த வேண்டும் என்ற நிலை வந்தால் வீழ்த்துவதற்கு அதிமுக தயாராகத்தான் இருக்கிறது. புரியுதுங்களா? இதெல்லாம் அரசியல். ஆனால் இந்த அரசியலில ஒரு நேர்மை இருக்க வேண்டும் இல்லையா? நீ அன்னைக்கு என்னை அப்படி சொன்ன இல்ல, உன்னை இப்ப நீ வந்து உன்னை என்ன பண்றம்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குற்றத்தை அவர்கள் மீது ஏத்தி அவர்களை வந்து எழுந்திருக்க முடியாம அடிக்கிறது என்பது அது எப்படிங்க அறம் சார்ந்த அரசியல்? அவர் அரசியல் ரீதியா தான் மேல விமர்சனம் வச்சாரு. அரசியல் ரீதியா தான் நான் பதில் சொல்லணும். நாளைக்கு மீண்டும் விஜய் வந்து அவர் மீண்டும் மேடையில ஏறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுத்து விமர்சனம் செய்தால் அதற்கு பதில் சொல்லுகிற முதலாளாக நாங்கள் இருப்போம். புரியுதுங்களா? அது வேறங்க. இது இழந்திருப்பது 41 உயிர்களை இழந்து விட்டு நீ உனக்கு விஜய்க்கும் எனக்கும் பிரச்சனை, விஜய் வந்து என்னோட ஒத்து வரல, விஜய் வந்து என்னை விமர்சிச்சாரு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆளுங்கட்சியினுடைய அரவணைப்புக்குள்ள உட்கார்ந்துகிட்டு விஜய் முடிச்சிடலாம்னு நினைக்கிறது அது அறம் சார்ந்த அரசியல் அல்ல. அந்த அரசியலை திமுகவிற்கு எதிராக கூட அதிமுக செய்ததில்லை. அதுதான் அதிமுகவின் 54 ஆண்டு கால வரலாற்றில் நீங்கள் எடுத்து பார்த்தால் திமுகவுக்கு எதிராக கூட நாங்கள் செய்ததில்லை. எனவே அவர் விமர்சனம் வைக்கட்டும், விமர்சனங்கள ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் கூட்டணிக்கு வர்றாரா வள்ளியா இவங்களே இவ்வளவு கவலைப்படுறாங்க. நாங்களே ஒண்ணும் பெருசா யோசிக்கல. நாங்க அது கூட்டணி நாங்க ஏற்கனவே விஜய் இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஓராண்டு காலமாக விஜய்க்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். திமுக என்பது இந்த நாட்டை பிடித்திருக்கிற மிகப்பெரிய அழிவு சக்தி. இந்த தீய சக்தி இந்த நாட்டை கபலீகரம் செய்து அழித்து விடும். இந்த குடும்பத்தின் கையில் திமுக இருந்து ஆட்சி நடக்கிற வரை தமிழ்நாட்டு மக்கள் மேடேற முடியாது. எனவே திமுகவை அரசியல் களத்திலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற அந்த உயரிய நோக்கத்தை உண்மையாக மனதிலே வைத்திருக்கிற எல்லாரும் ஓர் அணியிலே திரள்வோம். அதுதான் நோக்கம். அந்த நோக்கம் அடிப்படையிலே நம்ம எல்லாரும் திரளலாம் என்கிற அழைப்பை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறோம். அதுல வந்து நாளைக்கு விஜய் வருவாரா வரமாட்டா அதெல்லாம் பேச்சே கிடையாது. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது வந்து திமுக தப்பித்துக் கொள்வதற்கு திமுகவின் பதட்டத்தின் வெளிப்பாடாக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிற விமர்சனம். நான் இன்னொருபடி மேலே போய் கேட்பேன். கூட்டணிக்கு தான் காரணமாகத்தான் இது நடக்கிறது என்று சொன்னால் ராகுல் காந்தி எதற்கு முதல் நாளில் விஜய் கூட பேசினார்? அவரும் கூட்டணிக்கு தான் கூப்பிட்டு விஜய் வரலன்னு சொன்னங்காட்டித்தான் விஜய் மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்குதா திமுக? இப்படியும் கூட ஒரு சந்தேகம் வரலாம் இல்ல? இப்ப ராகுல் காந்தி பேசியது என்ன என்று இன்றைக்கு வரைக்கும் நீங்க யாரும் வெளியிட மாட்டேங்கிறீங்களே. செல்வ பெருந்தக சொல்றாரு, ஒரு இழப்பு நடந்துருச்சுன்னா ராகுல் காந்தி பதறிடுவாராம், உடனே கூப்பிட்டு பேசிடுவாராம். எத்தனை செத்தம் நாங்க செத்து விழுந்தோமே. ராகுல் காந்தியினுடைய அழைப்பு வரவே இல்லையே தமிழ்நாட்டிற்கு. அது என்ன விஜய்க்கு வருகிறது? அப்படியே இருந்தால் அவருடைய கூட்டணியின் தலைவராக இருக்கிற ஸ்டாலின்கல்லவா கூப்பிட்டு துக்க விசாரிச்சிருக்கணும் ராகுல் காந்தி. அப்ப இது அரசியலாக பார்த்து இது இப்படி ஒரு வேலையை செஞ்சோம்னா இதெல்லாம் ரொம்ப இழிவா போய் நிற்கும். 41 உயிர்களை இழந்திருக்கிறோம். இங்க அரசியல் இல்ல. இல்ல இந்த விஷயத்துல நாங்க வந்து அரசியல் செய்யல, அங்க சேர்ந்திருக்கோம் அப்படின்றீங்கன்னா இப்போ செய்திகள் சிலது நம்ம பார்க்க முடிஞ்சது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி பேசும்போது பேசப்பட்டுச்சு, 2 பேரும் வந்து போன்ல பேசிக்கிட்டாங்க அப்படின்ற அந்த செய்திகள்லாம் வெளிவந்தது அப்படின்றது ஒரு திட்டமிட்டு பரப்பப்பட்டது அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா? யாரு செய்தி 2 பேரும் அலைபேசியில பேசுனது யார் பார்த்தவங்க யாரு? இல்ல அது எல்லாமே ஒரு வதந்தியா பரப்பப்படுது அப்படின்றதுதான் பார்வையான்னு கேட்கிறேன். சார் பார்த்தவங்க யாரு? சாட்சி யாரு? அந்த செய்தி என்ன? ராகுல் காந்தி பேசுனது உண்மை, அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. அவங்க ஏத்துக்கிட்டது குறித்தே இவங்க பதில் சொல்லல இது வரைக்கும். ஆனா இவங்களே ஒரு டிவி சேனல், அந்த சேனல் வந்து திமுகவே நடக்கிற சேனல், அவன் செய்தி போடுறாங்க.
வந்து குருமூர்த்தியோடு விஜயினுடைய ஆட்கள் சந்தித்தார்கள். குருமூர்த்தி அடுத்த நாள் மறுத்துட்டார், என் கூட அப்படி யாரும் பேசலன்னு சொல்லி. ஏதாவது நீ வந்து அதுக்கு ஒரு சாட்சியை ஒரு ஆதாரத்தை போடணும்ல, நேர்மையா நடக்கிற சேனல். அதை வச்சு நீ விவாதமே நடத்துனீங்க. நான் கேட்கறது என்னன்னா, இரவு விவாதத்தையே அது நடத்துனீங்க. பேசுன ராகுல் காந்தி விட்டுறீங்க. நீங்களா இவங்க பேசுனாங்கன்னு ஒண்ணு கட்டுறீங்க. இது பாருங்க எவ்வளவு பெரிய இது தப்பான வேலை இது. அதனால இது இவங்க சும்மா பரப்பி விட்டுட்டு இருக்காங்க சார். இது வந்து இவங்க மாட்டிக்க போறாங்க. சிபிஐ வந்தா இவங்களுடைய தப்பு வெளியே வரப்போகுது. அதுக்கு மக்கள் மனசுல எப்படியாவது அதை மாத்தி விட்டுறணும். சிபிஐ வந்ததுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கணும். உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கணும் என்கிற முறையிலேதான் முதலமைச்சர் தொடங்கி கடைசி அவர்களுடைய ஆதரவாளர் வரை வேலை செய்கிறார். நிறைவா ஒரே ஒரு கேள்வி. இந்த சம்பவத்தை ஒட்டி சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதன் பிறகு சீமான் அவர்கள் பேசுறாரு, காவல்துறையே சிறப்பாக தானே இருக்கு, எதுக்கு சிபிஐன்னு. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிலை வைக்கிறாரு, சீமான் அவர்களுக்கு என்ன பதட்டம் அப்படின்னு. சமீப காலமாக சீமான் அவர்கள் விஜயை எதிர்த்து அதிகபட்சமாக அரசியல் பேசுறார் அப்படின்றது, இந்த விஷயங்களை எல்லாம் எப்படி பாக்குறீங்கன்னா, குறிப்பாக சீமான் அவர்களுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது? இல்ல, சீமானோட ஸ்டாண்டை குறித்து நாம பேசவே முடியாதுங்க. எனக்கு அதுல புரியல என்ன அப்படின்னா, இப்ப என்னை கூட சில ஒரு மேடையில் நான் பேசின செய்திக்காக என்னை கூட கடுமையா விமர்சிச்சு அவங்களுடைய பெரிய தலைவர்கள் எல்லாருமே போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது எனக்கு என்னுடைய பார்வைக்கு வந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுல சொல்லிக்கொள்ள விரும்புறது என்ன அப்படின்னா, இது பிரச்சனை அதிமுக பிரச்சனையும் இல்ல, நாம் தமிழர் பிரச்சனையும் இல்ல. இது பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்த ஒரு துயர சம்பவம். இதுல இன்வால்வ்டு பார்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தா 2 பேர் தான். ஒண்ணு தாவேகா, இன்னொன்னு திமுக. இந்த 2 பேருக்கு மேலதான் குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப நாங்க 2 பேருமே பார்வையாளர்கள். அதிமுகவும் இதுல பார்வையாளர், நாங்கள் பங்கெடுத்தவர்கள் அல்ல. நாம் தமிழரும் அவங்களும் பார்வையாளர்கள் தான், பங்கெடுத்தவங்க இல்ல. அப்படி இருக்கிற போது நாங்கள் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக ஆளுங்கட்சி அரசு செய்திருக்க வேண்டிய இடத்துல எதிரே பிழை செய்திருக்கிறது என்பது குறித்து நாங்கள் விமர்சிக்கிறோம் இல்லைங்களா? எங்களுடைய கருத்து கூட இப்படித்தான் இருக்கணும்னு நாம் தமிழர் நினைப்பது எங்களுக்கு புரியல. அந்த அரசு செய்த தவறுகளை சுட்டிக்காட்டினா அது கூட பிழையானது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாம் தமிழரினுடைய தலைவர்கள் எல்லாம் பேசுவது எங்களுக்கு புரியல. அது என்ன அளவுக்கு அவங்க அப்படி என்ன மனநிலையை, அவங்க பேசுற கருத்து தான் எல்லாரும் பேசணும்னு அவங்க நினைக்கிறாங்களாங்கிறது எங்களுக்கு தெரியல. அதே போல அண்ணன் சீமான் அவர்களையோ அவர்கள் கட்சியினுடைய தலைவர்களையோ அவர்கள் குறித்து பேசுகிற இடத்தில் நான் இல்லை முதல்ல. ஏன்னா நான் ஒரு கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், அவ்வளவுதான். அவங்க எல்லாம் கட்சியின் தலைவர்கள், அவர்கள் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறவர்கள். நான் தீர்மானிக்கிற இடத்துல இல்லை. எங்கள் கட்சி ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பெரிய கட்சி. இந்த கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் முடிவெடுக்கிறார்கள். எனவே சீமான் அவர்கள் குறித்து விமர்சிப்பதற்கோ அவர் சொன்ன கருத்துக்கு இன்னொரு கருத்தை சொல்லுகிற நிலை இப்போது எனக்கு இல்லை. அது நான் ஒரு செய்தி தொடர்பாளராக அதை செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் இப்ப எங்களை எடுத்து விமர்சிக்கிறது, ஒரு இடத்திலும் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்க விமர்சிக்கலையே. அது அவசியமற்றதுன்னு நாங்க போனோம். அது அவங்களுடைய பார்வை. அவங்க விஜய் மேல இருக்கிற இதுல அவங்க விஜயத்தான் திட்டுறாங்க, விஜய் தான் தப்பு செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்கன்னா அந்த பார்வை பிழை என்று நாங்க ஏதாவது பேசணுமா? நான்ல ஒரு வார்த்தையும் பேசல. ஒரு பதிவு கூட நாம் தமிழர் செய்து கொண்டிருப்பது தவறானது என்றோ அல்லது சரியானது என்றோ நான் பேசல. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பொறுப்பாளராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்கட்சி, அந்த எதிர்கட்சி அரசு செய்திருக்க வேண்டிய வேலை என்ன, அரசு எங்கே பிழை செய்திருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிற போது அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்கள் அதிமுகவின் மீது பாய்வது என்பதெல்லாம் எனக்கே வியப்பாகத்தான் இருக்கிறது. எனவே அதுல இருந்து இந்த கான்டெக்ட்ல அண்ணன் சீமான் அவர்களினுடைய கருத்தை பார்க்க வேண்டி இருக்கிறது. அவர் சொல்லுகிற போல தமிழ்நாட்டிற்கு அவமானம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த அவமானத்தை தேடி தந்திருப்பது ஸ்டாலின் தான். புரியுதுங்களா? சிபிஐனுடைய விசாரணை வருவதற்கு இன்றைக்கு இந்த சம்பவத்துக்கு காரணமானவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான். எனவே அவர் மேலதான் அவர் வருத்தப்படணும். நானும் வருத்தப்படுறேன். ஒரு அவமானகரமான சம்பவமா இருக்கேன்னு. என்ன செய்யறது? அரசாங்கம் அப்படி இருக்கு. இந்த அவமானம் இப்ப ஏற்பட்ட அவமானம் இல்ல. நான் குறிப்பிட்டு சொன்னதை போல அண்ணாநகர் அந்த குழந்தையினுடைய பாலியல் வன்முறைக்கு எதிரான அந்த வழக்கிலேயே இந்த அவமானம் தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே நேர்ந்திருக்கிறது. இந்த அரசு அமைந்த பிறகு நிறைய முறை ஏற்பட்டு இருக்கிறது. எனவே அதனுடைய அடிப்படையில் பார்த்தாலும் சீமானந்தன் அவர்கள் சொல்லுவது சரிதான். அந்த அவமானத்தை தமிழ்நாட்டுக்கு தேடி கொடுத்தவர் ஸ்டாலின் அவர்கள். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். மற்றபடி அவருடைய கருத்தை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு நாங்க இல்ல. நான் ஒரு செய்தி தொடர்பாளர் என்பதோடு அங்கே நிறுத்திக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. நான் நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. தொடர்ச்சியாக பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்னு. அது குறித்தும் நிறைய நம்ம பேசலாம். நன்றி. திவாலி ஸ்வீட்ஸ்க்கு அக்டோபர் 15 to 19 டிகே மஹால்ல நடக்கிற கொளத்தூர் பாபு கேட்டரிங்கோட ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் மேலாவை விசிட் பண்ணுங்க. Skyflex mattress dazzling Diwali offer. Buy one mattress and get 2 free. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now.